சபைகளுக்கு சொல்லும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த காது கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ அந்த காதுகள் கேட்கட்டும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஹல்லேலூயா! எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் உங்களோடு பேசும்படிக்காக கொடுத்திருக்கிற வார்த்தையின் தலைப்பு தீமை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே என்பதுதான். இந்த உலகத்திலும் சபைகளிலும் அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை சபைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவ வசனம் என்று இவை யாவும் அவர்களை வழி நடத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே 2 வகையான தீவினைகள் காணப்படுகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அநேக தீமைகளிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில தீய காரியங்கள் குறிப்பிட்டு, அதுல ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா எதிரிகள். எதிரிகள் அப்படின்னு சொன்னா 2 வகையான எதிரிகள் இருக்காங்க யாவருக்குமே. முதல் எதிரி யார் தெரியுமா? கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரி. இரண்டாவது ஒரு எதிரி இருக்கான், கண்ணுக்கே தெரியாத எதிரி, இல்லையா? 2 எதிரிகள். இந்த 2 எதிரிகளை குறித்து வேதாகமம் அநேக இடங்களிலே அநேக காரியங்களை கூறுகிறது. தேவனுடைய ஊழியர்களும் சபைகளிலே அதை உணர்த்தி பேசுவது வழக்கம். இதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரும் நாட்கள் கொடியதாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் எதிரிகள் யார் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஒரு ப்ராவர்ப் சொல்லும், கீப் யுவர் ஃப்ரெண்ட் க்ளோஸ் பட் கீப் யுவர் எனிமி க்ளோசர். அதாவது தமிழ்ல என்னன்னா, உன்னுடைய நண்பனை பக்கத்துல வச்சுக்கோ, ஆனா உன்னுடைய எதிரியை ரொம்ப பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இது இந்த உலகத்துல சொல்லக்கூடிய ப்ராவர்ப். ஆனா நாமெல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள், இல்லையா? ஹல்லேலூயா! ஒத்துக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜனங்கள்னு. நாம ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கும் பொழுது நாம் இந்த உலக பிரகாரமா பேச முடியாது, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா பேசணும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு எதிரி யாருன்னு தெரிஞ்சிட்டானா அவன் இடத்துல யுத்தம் பண்ணுவது எவ்வளவு ஈஸியா இருக்கும் தெரியுமா? நமக்கு தெரியும். ஏன்னா எதிரி கையில என்ன ஆயுதம் வச்சிருக்கான்னு. அவன் என்ன ஆயுதம் வச்சிருக்கானோ அவனுக்கு அகைன்ஸ்டா நம்ம எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம். அவனை விட பெருசா, அவனை விட வலிமையா, அவனை விட உயர்ந்ததா, இல்லையா? எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஆனா அது இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிகிற எதிரி. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கோ யுத்தம் உண்டு. ஆனா அந்த யுத்தம் யாரோட தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு. ஹல்லேலூயா! கண்ணுக்கு தெரியாத எதிரி. அவனோட யுத்தம் செய்யணும்னா நாம எடுத்து போகிற அந்த கருவிகளோ, அவனோட யுத்தம் செய்ய நாம பயன்படுத்துகிற காரியங்களோ எதுவுமே அப்டிராக்டா இருக்கும். அதாவது எப்படி பண்ணணும்னு தெரியாது, அவனை எப்படி சந்திக்கணும் தெரியாது, இல்ல எங்கிருந்து வந்து அடிப்பானும் தெரியாது, எதுவும் தெரியாது. கண் கட்டி காட்டுல விட்டது போல ஒரு எதிரி. இப்போ அந்த எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை என்னத்தனமா பண்ணிட்டாரு? தள்ளி விட்டுட்டாரு. எப்ப தள்ளி விடுறாரு தெரியுமா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு தான் இந்த சூழ்நிலையில தள்ளப்படுறீங்க. ஹல்லேலூயா! அது வரைக்கும் தள்ள மாட்டாரு. புரியுதா? அது வரைக்கும் உங்களை தள்ள மாட்டாரு. நீங்க கண்ணில் பாக்குற எதிரியோடய போராடலாம். பக்கத்து வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன், அண்ணன் தம்பிங்க, இவனுங்களுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கலாம். என்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏத்துக்கொண்டோமோ முழுமையா, நான் சொல்றது பாஸ்டர் சொன்னா தெரியுமா, அந்த திராட்சை ரசம் நிரப்பப்பட்டுருச்சு, தண்ணி தான். ஆனா விசுவாசத்தோட எடுத்து ஊத்துனவனுடைய விசுவாசத்தை பார்க்கணும், அதை எடுத்து குடிச்சவனுடைய விசுவாசத்தையும் பார்க்கணும். குடிக்கும் பொழுது சுவை நிறைந்ததா மாறிடுச்சு. பழைய துருத்தியில் இருந்ததை காட்டிலும் புதிய துருத்தி எவ்வளவு ஆசீர்வாதம். அது போல கிறிஸ்துவுக்குள்ள வர்றதெல்லாம் பெரிய விஷயம், ஆராதனையில பங்கு பெறுதல்ல பெரிய விஷயம், வேதாகமத்தை எடுத்துட்டு வந்து திறக்கிறதுல பெரிய விஷயம், முதல்ல வாசிக்கிறதுல பெரிய விஷயம், கிறிஸ்துவனா மாறுறது தான் பெரிய விஷயம். யூ சப்போஸ் டு கன்வெர்ட் as a Christian. கிறிஸ்தவனா நீங்க மாறணும். சரியா? என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கு போராட்டம். யாரோட தெரியுமா போராட்டம்? கண்ணுக்கு தெரியாதவனோடு போராட்டம். இப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத போராட்டத்தை எப்படி சபை மேற்கொள்ளணும் என்பதைத்தான் இன்றைக்கு வசனங்களினால உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். இந்த வசனம் உங்களுக்கு கட்டாயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! யாரெல்லாம் சபைக்கு வேதாகமத்தோடு வந்திருக்கீங்க? ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சபைக்கு வேதாகமம் இல்லாமல் வந்திருக்கீங்க? வேதாகமம்னா இங்கிலீஷ்ல பைபிள்னு அர்த்தம். பைபிள் எல்லாரும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
நம்ம சங்கீதத்துல 37:7 வாஸ்தம் இல்லையா? அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்படுது. எனிமி இல்லையா? எனிமி, ஒரு பகைவன் இருக்கான், கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பகைவனை பார்க்கும் பொழுதெல்லாம் எந்த சாதாரணமான மனுஷனா இருந்தாலும் என்ன தெரியுமா வரும் நமக்கு? எவ்வளவு ஒரு கொடுமை நமக்கு பண்ணியிருக்கான், எவ்வளவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மை அறியாமலே நம்ம இடத்துல இருந்து புறப்படக்கூடிய ஒரு எரிச்சல் இல்லையா? எரிச்சல். எரிச்சலுக்கு உங்களுடைய வழக்கு பாஷையில வந்துட்டு நீங்க எப்படி சொல்வீங்கன்னு தெரியாது. கோபம், வழக்கு பாஷைன்றது கோபம் தானா? கடுப்பு, கடுப்பு, வழக்கு சொல் கடுப்பு. பார்த்தாலே கடுப்பாகும், எரிச்சல் வரும், சரியா? ஆனா வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, when you see your enemy, உன்னுடைய எனிமியை நீ பார்க்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாதா? எரிச்சல் ஆகாதே. இதுதான் சீக்ரெட், டுடே சீக்ரெட். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம். டோன்ட் பி ஆங்கிரி. அப்போ ஆங்கிரி ஆகாதேனா எந்த இடத்துல ஆங்கிரி ஆகணும் அப்படின்றது சொல்லி கொடுக்கணும்ல ஆண்டவர். when I want to get angry, எப்ப ஆண்டவரே ஆங்கிரி ஆகணும்? சரி, நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காட்டி கொடுக்கிற, உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றி போடுகிற வசனம். சங்கீதம் எடுத்துக்கங்க, அதே 37வது சங்கீதத்துல 8-9 வசனங்கள் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க ரகசியத்தை வச்சிட்டாரு. டோன்ட் கெட் ஆங்கிரி. why are you wasting your time, energy? ஏன் கோபம் கொண்டு உன்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சிக்கிற, உன்னுடைய சமாதானத்தை இழந்து போற, நீ உன்னை சிநேகிக்கிறவர்களை கூட உன்னை நெருங்க விடாமல் செய்யற. நம்மளுடைய எதிரியை பார்த்து படுகிற கோபத்துல நம்மளுடைய நண்பர்கள் கூட நம்ம கிட்ட கொஞ்சம் வர்றதுக்கு பயப்படுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நம்மளுடைய கோபத்தை நம்ம கிட்ட உண்மையா முழு ஹிருதயத்தோட பேசணும்னு நினைச்சா கூட நாம எதிரி கிட்ட காட்டியிருப்போம் தெரியுமா? அந்த கோபம் நம்மள என்ன தெரியுமா செய்யும்? நம்மளுடைய நண்பனை கூட கிட்ட வந்து பேச விடாமல் விலக்கி செய்யும். ஆண்டவர் அதை பார்த்தாரு. பார்த்துட்டு நமக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. பொல்லாதவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன், சரியா? அந்த 8-9 வசனத்துல அந்த பொல்லாதவன் உங்களுக்கு கோபப்படுத்துறா தெரியுமா? உங்களை எதிரியா நினைக்கிறா தெரியுமா? நீங்க யாரையோ ஒருத்தர் எதிரியா நினைக்கிறீங்க தெரியுமா? அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை நான் என்ன செய்யணும்ன்றது நான் முடிவு பண்றேன். அதனால நீ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கங்க? எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எரிச்சல் படக்கூடாது. முதல் காரியம், எரிச்சல் குணம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல கோபப்படாத ஒரு மனுஷனை இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ஜடம்னு சொல்லும். என்னையா இவ்வளவு பேசுற, சூடு சோரணை இல்ல, கோபம் வரல உனக்கு? நிறைய நேரத்துல அதை ஒரு பொருளோட ஒப்பிட்டு சொல்லுவோம். எந்த பொருள்னா சால்ட், உப்பு. உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா இல்லையா? நீ இங்க கை காட்டணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கோபம், நிறைய நேரத்துல கோபமா இருக்கிற மனுஷனுக்கு அந்த ஆளுக்கு கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணுப்பா, ரொம்ப கோபப்படுறாரு. சால்ட். ஆண்டவர் கோபத்தை உப்போட கனெக்ட் பண்றாரு. உப்பு சாரமற்று போனால் என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை.